வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். சில பேரோட குணங்கள் நமக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் சகிச்சுட்டு இருப்போம். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா, அவங்கள விட்டு விலகி இருந்தோம் அப்படின்னா சால சிறந்தது. உங்களால் அவங்கள விலக முடியல அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயத்த ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கிறது பெட்டர். யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு காசிப் பண்ணுறவங்க. புரளி கிடச்சா போதும், எதை பற்றினாலும் பேசுவாங்க. கொஞ்சம் அவங்களோட சொந்த கதையும் அதில் ஆட் பண்ணி பேசுவாங்க. இந்த ஆட்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் உங்களை பற்றியும் ரொம்ப பேசுவாங்க. அதனால் முடிந்த அளவு இவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருக்கலாம். அந்த ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேசி முடித்தோன்னே நமக்கு எல்லா எனர்ஜியும் போன மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அம்மாடி அப்படின்னு நம்ம வேலை கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நம்மளோட எனர்ஜியை இவங்க பேச்சால் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இவங்கக்கிட்ட இருந்தும் தள்ளிடுங்க. மூணாவது ஆட்கள் யார் அப்படின்னா, பாசிவ் அக்ரெசிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக கோபத்தை கொட்ட தெரியாது, மறைமுகமாக கேலி பண்ணுறது, எடக்கு பேசுகிறது, இந்த மாதிரி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் பெரிய அளவு வார்த்தைகள் இருக்காது, பட் நம்மளை கண்டிப்பாக காயப்படுத்தும். கேலியாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மழுப்பவும் செய்வாங்க. ஸோ இந்த பீப்புள் கிட்டேருந்தும் தள்ளி இருக்கலாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருடைய வளர்ச்சியாகட்டும் இல்லை ஒரு நல்ல விஷயமாகட்டும் அதை அவங்களால ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது. ரொம்ப பொறாமப்படுவாங்க. அதற்கான பல விஷயங்களையும் செய்வாங்க. அவனுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை மட்டம் தட்டுவாங்க. அவங்களால மற்றவங்கள் முன்னேறி போகிறத ஏற்றுக்கவே முடியாது. இவங்களை க்ரீன் ஐட் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக பொறாம பிடிச்சவங்க. அடுத்து கில்ட் ட்ரிப்பர்ஸ். என்னதானாலும் தப்பு அவங்க பேர்லன்னு தெரிஞ்சாலும் வழியெல்லாம் தூக்கி உங்கள் மேலே போட்டுடுவாங்க. இதுதான் கில்ட் ட்ரிப்பிங். பிரச்சனை உங்கள் பேரில் இருந்தாலும் திருப்பி திருப்பி அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்ந்துட்டாலும் விட மாட்டாங்க, உங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கலாம். அடுத்து மாமனிதர்கள் கிரிட்டிக்ஸ். அதாவது கான்ஸ்டண்ட்டாக எப்போனாலும் சரி நம்மளை மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு அதுதான் பொழப்பாகவே இருக்கும். யாரையும் பாராட்டி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அவங்களால பாராட்ட முடியவே முடியாது. ஆனால் ஆளாக வந்துடுவாங்க குற்றம் சொல்கிறதுக்கு. ஸோ நம்மளை கான்ஸ்டண்ட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்கள்ட்டருந்து தள்ளி இருக்கலாம். அடுத்து கேஸ் லைட்டர்ஸ். ஸ்டவ்வை பொறுக்கிற கேஸ் லைட் கிடையாது இது. உண்மைத்தன்மை எதுவோ அதையே நம்ம சந்தேகப்படுற அளவு நம்மளை ஆக்கி விட்டுடுவாங்க. அதுதான் கேஸ் லைட்டிங். ஸோ இந்த மாதிரி பர்சன் கிட்டேருந்து கண்டிப்பாக தள்ளி இருக்கணும். ஏன்னா நம்மளே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்ம மனசை கழிச்சு விட்டுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ். ரொம்ப கஷ்டம் இவங்களோட இருக்கிறது. அவங்க நம்மளை விடவும் மாட்டாங்க, நம்மளை கூடவே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயங்களும் அவங்கள சுற்றியே நடக்கணும், அவங்க விருப்பப்படியே நடக்கணும் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இவங்கக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விக்டிம் மோடு. அதாவது பாதிக்கப்பட்டவங்க தான் உண்மையிலேயே நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் அதே விக்டிம் மோட்லேயே இருந்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு வளரணும்ல, அதை விட்டு வெளியே வரணும்ல. இந்த மாதிரி பீப்புள் சில பேர் அதுலேயே இருப்பாங்க. தானும் வளர மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் வளர விட மாட்டாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம். ஸோ இவங்கக்கிட்ட இருந்தும் தள்ளி இருக்கலாம். 10வது பீப்புள். எல்லார்கிட்ட இருந்துமே கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன். யாராக இருந்தாலும் சரி அவங்கள அளவுக்கு மீறி டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம்தான். அண்டாமலும் அகலாமலும் தீக்காய்வார் போல் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பீப்புள்கிட்டருந்து தள்ளி இருங்க. தள்ளி இருக்க முடியலன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை பர்சனலாக எடுத்துக்காதீங்க, அதை வச்சு உங்களோட முடிவுகளை எடுக்காதீங்க, வாழ்க்கையை நிர்ணயிக்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா.